8/7/2024. ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்துட்டோம்னாக்கா, சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தாங்குதல் தீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு திருக்குறள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சு அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நம்ம வந்துட்டு அதை ஆராய்ஞ்சு நம்ம அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து காலம் தாழ்த்தாமல் இருக்கக்கூடாது. காலம் தாழ்த்தாமல் அதை வந்துட்டு சரிவர செய்யணும். ஸோ அப்படியே வந்துட்டு காலம் தாழ்த்தி செஞ்சதை வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்துட்டு இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. அடுத்தது தடுமாற்றம் அடையும் தாய்மை பேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, மக்கள் தொகையில் முதலிடமாக இருக்குது இந்தியா. பட் ஆனால் வளர்ச்சி இதில் வந்துட்டு, அதாவது ஃபெர்டிலிட்டி இதில் வந்துட்டு பின்தங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கருவுறாமை மற்றும் மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன, எதனால் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா, உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், இதெல்லாம் வந்துட்டு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.75 அதாவது 2.75 கோடி வந்துட்டு தம்பதியினர் வந்துட்டு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் சொல்கிறாங்க. ஸோ கிராமப்புறத்தில் பெண்கள்கிட்ட 2.1% கருவுறுதல், அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட்டும், நகரங்களில் வந்துட்டு 1.6 ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபெர்டிலிட்டி கிளினிக் அப்படின்றது, அதாவது ஐவிஎஃப் அப்படின்ற ஃபெர்டிலிட்டி கிளினிக் வந்துட்டு ரொம்ப இப்போ இந்தியாவில் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எதனால் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றது மக்களிடையே ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ 2.0 அப்படின்றது ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா, த யங் பாப்புலேஷன்ஸ் அப்படின்றது பார்த்துட்டோம்னா நம்ம நாட்டில் குறையும். ஸோ அதனால கண்ட்ரியோட எக்கானமிஸ் வந்துட்டு டவுன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் லெவலில் 18 வயசு கடந்தவங்களில் 17.5% வந்து மலட்டுத்தன்மை இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்துட்டோம்னா ஃப்ரீ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இனிஷியேட்டிவ்ன்றதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில். ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸு, நியூ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்லம்ப்டு டு 20 years இன் லோ இன் Q1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னாக்கா, ப்ரைவேட் க்ரோஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றவங்க தான் இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எக்கனாமிக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத இவங்க வந்துட்டு மெஷர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம்னா, பில்டிங்காக இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், ஸோ மிஷினரியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்றது வரும். ஸோ இது வந்துட்டு குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது கம்மியாகும், டேக்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு கம்மியாக வரும். ஸோ எக்கானமிஸ் வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணமானது வந்துட்டு ஹீட் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஹீட் அப்படின்னா, ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு எக்கானமிஸ் வந்துட்டு ஜிடிபி அப்பில் போகும்போது ஸோ டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு மேலே போகுதோ அவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு கீழே பின்தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்துட்டு ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி அப்படின்றாங்க, டாக்ஸேஷன் ப்ரைஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு எக்கனாமிஸ், இன்ஃப்ளேஷன்ஸ், ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் கம்மியாகிறதுக்கு காரணமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது, ஜம்பிங் ஜீன்ஸ் அண்ட் ஆர்என்ஏ பிரிட்ஜஸ் ப்ராமிஸ் டு ஷேக் அப் பயோமெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, டிரான்ஸ்போசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜென்ரலாக அதை வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜம்ப் ஆகும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது ஜம்ப் ஆகும்போது இன்சர்ட் ஆகும் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அந்த கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்துட்டு டிரான்ஸ்போசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஜம்ப் ஆகும்போது டேர்ன் பண்ணும், ஆன் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையான ஜீனோ அதெல்லாம் ஆக்டிவில் வந்துட்டு வச்சுட்டு, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்துட்டு ஆஃபில் வச்சு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கிராஃபைன் ஆஸ் எ சிம்பிள் ஒண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கிராஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராஃபைனை. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ஒன் ஆட்டம்
தின் லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்னு கூட இதை சொல்கிறாங்க. இது வந்து உலகத்திலேயே ரொம்ப தின்னஸ்ட்டு மெட்டீரியல்னு, அப்புறம் தின் அண்ட் ஹார்டஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெட் ஃப்ளாக் ரைஸ்டு ஓவர் ரன்அவே சில்வர் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் UAE த்ரூ கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்சிகோ தான் அதிகமான ப்ரொடியூசராக இருக்குது சில்வரில். ஸோ இந்தியாவில் பார்த்துட்டோம்னா ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இவங்கெல்லாம் ஒரு டாப் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்குது சில்வரில். ஸோ நம்ம இந்தியாவில் இப்போது 2023-24 UAE அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் எமிரேட்ஸ்லேருந்து 210%, அதாவது அது மதிப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10.7 பில்லியன் மதிப்புள்ள கோல்டு அண்ட் சில்வரை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதனால், எந்த ஸ்கீம்னால இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா, கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு செயின் மூலயமா இவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இதில் கிஃப்ட் சிட்டி அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு காந்தி நகர் குஜராத்தில் இருக்குது. ஸோ இங்கே இது மூலயமா இம்போர்ட் பண்ணும்போது 8% டியூட்டி வந்துட்டு இவங்களுக்கு கம்மியாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை சரியான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்பான்ஷன் பவர்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, அதாவது எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்துட்டு பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சரில் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு இம்யூனிட்டிஸ் அப்படின்றது ஆர்டிக்கல் 105 படி கிடைக்கிது. ஸோ ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ஆர் சேர்மன் வந்துட்டு அவங்க பேசுகிறத வந்துட்டு அதாவது கில்ட்டி ஆகும்போது, ஸோ ஒரு அக்லி இல்லைன்னா ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் டாக் பண்ணும்போது அதை வந்துட்டு டெலீட் பண்ணுற அதிகாரம், எக்ஸ்பவுன்ஸ் பண்ணுற அதிகாரம் வந்துட்டு ஸ்பீக்கர் ஆர் சேர்மனுக்கு இருக்குது. ஸோ அவங்க எதை வச்சு, எந்த ரூல்ஸ் படி அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, இந்த பவர் கிடைக்கிது அப்படின்னா, ரூல் 261, 380 அண்ட் 381 ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ப்ரொசீஜர் படி அவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இன் லோக்சபா அப்படின்றது ரொம்ப கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் 17வது லோக்சபாவில் 14.36% இருந்த பெண்களோட விகிதம் வந்துட்டு 18வது லோக்சபாவில் 13.63% கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. த ANRF பிளான் ஹேஸ் காட் ஆஃப் ஆன் த ராங் ஃபுட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்றத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, ரிசர்ச், இன்னோவேஷன்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஃபீல்டில் ஒரு புதுமைத்துவத்தை, ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ இவங்க வந்துட்டு ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிளானை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஸோ இதனால் ஃபண்ட் அலாட்மெண்ட்டும் இவங்க தான் வந்துட்டு செய்கிறாங்க ஒவ்வொன்றுத்துக்கும். இதோட சேர்மனாக வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கார். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4% ஆஃப் GDP இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த சேர்மன் பார்த்துட்டோம்னாக்கா, பியூரோக்ராட்டிக் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதிகமாக இந்த சேர்மனாக இருக்கிறதாகவும் மெம்பர்ஸாக இருக்கிறதாகவும், ஸோ அதுக்கு பதில் சயின்டிஸ்ட் அப்படின்றவங்கள இந்த ஒரு மெம்பர்ஸ் பொசிஷனில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா இது கரெக்டான ஃபார்மேஷனில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.